Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரக்கமும் ஆசீர்வாதமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் மிக ஆழமுள்ளொரு இறைச்செய்திக்கு கடந்து செல்வதில்லை. வெறும் மேலோட்டமான சாதாரண சில விஷயங்களை நான் பேச விரும்புகிறேன். பலரும் கேட்குற கேள்வி உண்டு, ஃபாதர், ஜெபித்து ஜெபித்து என்னத்தான் சாமி கொடுக்குறாரு? உண்மை சொன்னால் ஜெபிக்க ஜெபிக்க தன் பிரச்சனைகள் அதிகமாகுது. கேட்குறது உண்டா இல்லையா? நம்ம நிறைய பேர் கேட்குற கேள்வி தான், ஃபாதர், ஜெபிக்க ஜெபிக்க தான் பிரச்சனைகள் அதிகமாகுது. ஜெபிக்காதவன் எல்லாம், உலகமயமாக வாழ்கிறவன் எல்லாம் நல்லா இருக்கிறான், வசதியாக இருக்கிறான், ஆரோக்கியமாக இருக்கிறான், நல்ல என்ஜாய் பண்ணுற வாழ்க்கையெல்லாம். ஜெபிக்க ஜெபிக்க தான் ஃபாதர் பிரச்சனைகள். எவ்வளோ ஜெபித்தும் பொருளாதார நெருக்கடி நீங்கிறது இல்லை, எவ்வளோ ஜெபித்தும் திருமணம் நடக்கிறது இல்லை, எவ்வளோ ஜெபித்தும் நோய்கள் நீங்கிறது இல்லை. அப்புறம் இதுக்கு ஜெபிக்கணும் ஃபாதர். ஜெபிக்க ஜெபிக்க தான் பிரச்சனை. பலரும் சொல்கிற விஷயந்தான். ஒரு வீட்டில் 12 வயதுள்ள ஒரு பிள்ளை ஃபிக்ஸ் நோய் வந்து விழுந்து கிடந்து துடிக்கிறா, வாயிலிருந்து நுர வந்துட்டு இருக்குது. வீட்டுக்காருக்கு கோபம் அடக்க முடியல பொண்ணோட அப்பாவுக்கு. அந்த ஆளு சொல்றாரு, முதல்ல இந்த சாமி போட்டோவும் இந்த சிலுவையும் இந்த பைபிளெல்லாம் கிழிச்சு போடாதான், உடச்சு போடாதான் குடும்பம் உருப்படும். எப்போ ஜெபிக்க தொடங்கணுமோ அன்னைக்கு வீட்டில் இந்த நோய் நீங்க நேரமே இல்லை. உணர்ச்சி வசப்பட்டு கொந்தளிக்கிறாரு. நான் ஒரு பதிலும் சொல்லல, அமைதியாக கை கட்டி நின்று கேட்டுட்டே இருந்தேன். தாங்க முடியல அவருக்கு. அவர் நினைக்கிறது ஜெபிக்க ஜெபிக்க தான் சோதனை அதிகம் கொடுக்குறாரு, துன்பங்கள் கொடுக்குறாரு, இதெல்லாம் எடுத்து நீக்கினா தான் வாழ்க்கையை முன்னேறும். அம்மா வாலிப பசங்களை 2 பேரும் கூப்பிட்டு சொன்னாங்க, தம்பிகளா ஜெபிங்கடா, கோயிலுக்கு போ, பைபிள் படி, ஒழுங்கா வாழுடா, கடவுள் ஆஸ்வதிப்பார். பசங்க 2 பேரும் அம்மா கிட்ட கேட்டாங்க, அம்மா, உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் எல்லாம் பாப்பாண்டவரை விட நல்லவங்க, என்ன ஜெபம், என்ன ஒழுக்கம், என்ன ஆத்மீகம், ஆனால் எவராவது உருப்பட்டது உண்டாம்மா? உங்க கூட பிறந்த 4 பேர்ல எவராவது உருப்பட்டது உண்டா? சாமி இல்லாமலா, ஜெபம் இல்லாமலா? விட்டுருங்க அம்மா, ஏன் டென்ஷன் பண்றீங்க? நாங்க பொழைச்சு போயிட்டு இருக்கிறோம், ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க. பலரும் கேட்குற கேள்வி உண்டு. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லாமல் போய் ஆஸ்பத்திரியில் கோமா ஸ்டேஜிலிருந்து திரும்பி வந்த பிறகு பலரும் கேட்குற கேள்வி, ஃபாதர், நீங்கள் எப்போ பார்த்தாலும் பிரசங்கம் வச்சுட்டு இருக்கிறீங்க, ஊரூரா சுற்றுறீங்க, கடவுள் படி செய்கிறீங்க, ஆத்மாக்கள் தாகத்தோடு ஓடுறீங்க, உங்களுக்கு ஏன் சாமி நோய் கொடுத்தாரு? உங்களுக்கு ஏன் சாமி நோய் கொடுத்தாரு? ஓவர் ஆத்மார்த்தம் இருக்கக்கூடாது ஃபாதர். காலையில் எழுந்திரிச்சோமா, ஒரு பூசை வச்சோமா, ஒரு 2 பிரசங்கம் வச்சோமா, அப்படி ரெஸ்ட் எடுத்தோமா, நீட்டாக வாழணும் சாமி. ரொம்ப ஆத்மார்த்தமாக உடனா ஐயா வெட்டு வச்சிருவாரு. பொழக்கே கற்றுக்கோங்க சாமி, எனக்கே புத்திமதி. இப்படியெல்லாம் சொல்றவங்க சொல்லாம சொல்ற விஷயம் உண்டு. என்ன தெரியுமா? ஜெபித்தால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஜெபித்தால் ஆசீர்வாதம் மட்டும்தான் வரணும். இந்த வெண்டிங் மெஷினில் காசு போட்ட உடனே பெப்சி வருவது போல, இன்ஸ்டன்ட் காஃபி வருவது போல, ஜெபித்த உடனே நல்லது நடந்தால் ஜெபத்துக்கு அர்த்தம் உண்டு. ஜெபிக்க ஜெபிக்க பிரச்சனை வந்தால் எதுக்கு ஜெபிக்கணும்? நிறைய பேர் கேட்குற கேள்வி. அவர்கள் என்ன சொல்றாங்க? ஜெபித்தால் நோய்கள் வரக்கூடாது, ஜெபித்தால் பொருளாதார நெருக்கடிகள் வரக்கூடாது, ஜெபித்தால் துன்ப துயரங்கள் வரக்கூடாது, ஜெபித்தால் எல்லாம் நல்லது நடக்கணும், அப்போதான் கடவுள் இருக்கிறார், ஜெபத்துக்கு அர்த்தம் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு கடவுளை பற்றி பைபிள் சொல்லி தரவில்லை. பைபிளில் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 24வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்ற விரும்புகின்றவர்கள் தம் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடர்ந்து வா. சிலுவை நிறைந்த ஒரு வாழ்க்கைக்காகத்தான் கிறிஸ்தவ சமயத்தில் கடவுளை அழைத்திருக்கிறார். சிலுவைகள் இல்லாத கிறிஸ்துவை நிறைய பேர் தேடிட்டு இருக்கிறாங்க. அற்புதங்களின் ஆண்டவர், அதிசயங்களின் ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சிலுவை உள்ள கிறிஸ்துவை இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. ஜெபித்தாலும் நோய்கள் வருது, ஜெபிக்காமல் இருந்தால் நோய்கள் வருது. அப்ப இதுக்கு ஜெபிக்கணும்? நிறைய பேர் கேட்கிற கேள்வி. ஜெபித்தாலும் நோய்கள் வரும், ஜெபிக்காமல் இருந்தாலும் நோய்கள் வரும். ஜெபித்தாலும் பொருளாதார நெருக்கடிகள் வரும், ஜெபிக்காமல் இருந்தாலும் பொருளாதார நெருக்கடிகள் வரும். ஜெபித்தாலும் பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரும், ஜெபிக்காமல் இருந்தாலும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். அப்படி என்றால் எதுக்கு ஜெபிக்கணும்? எதுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டால் அதுக்கு பைபிள் சில விளக்கங்கள் சொல்லி தருகிறது. நான் பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி
7வது அதிகாரம் 24 27 வரை வசனம் சொல்கிறது, நான் சொல்லும் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்தால் பாறை மீது வீடு கட்டியவர்களுக்கு ஒப்பாவார்கள். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அது அந்த வீட்டின் மீது மோதியும் அந்த வீட்டிற்கு எதுவுமே ஆவதில்லை. காரணம் அது பாறை மீது கட்டப்பட்ட வீடு. என் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மணலில் வீடு கட்டியவர்களுக்கு ஒப்பாவார்கள். ஈஸியாக, லைட்டாக, உலகமயமாக, சிம்பிளா வாழ்ந்தவர்கள். என்ன நடந்துச்சு? மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அந்த வீட்டின் மீது மோதிருச்சு, அது தகர்ந்து விழுந்துருச்சு. நல்லா இருந்த பையன் பொண்ணு +2 எல்லாம் A+ வாங்கியவங்க, நீட் எக்ஸாமில் நல்ல ரேங்க் எடுத்தவங்க, MBBS முடிக்கிற ஸ்டேஜ் 4வது வருஷம் கடைசியில் இருக்கும் பொழுது ஒரு சின்ன காதல் தோல்வி, மெண்டல் ஆயிட்டாங்க. ஒரு சின்ன அவமானம், தூக்கு போட்டு செத்துட்டாங்க. வீட்டில் கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி, குடும்பத்தோடு சூசைட் பண்ணிட்டாங்க. எத்தனையோ விஷயங்கள் நம்ம நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம். காரணம், மணலி மீது வீடு கட்டப்பட்டவன் எல்லாம் காற்றும் புயலும் கடலின் கொந்தளிப்பும் வரும் பொழுதும் தகர்ந்து போகும். பாறை மீது கட்டியவன் பிரச்சனைகள், போராட்டங்கள் அலைமோதும் பொழுதும் குலுங்காமல், கலங்காமல், உடைந்து போகாமல் நிற்பாங்க. இதுதான் ஜெபிக்கிறவனுக்கும் ஜெபிக்காதவனுக்கும் வித்தியாசம். இதுக்கு அத்தாட்சிகள் பைபிளிலும் பலதும் உண்டு. திருத்தூதர் பணிகளிலே 5வது அதிகாரம் 40-41 வசனங்களில் நாம் இப்படியாக படிக்கிறோம். திருத்தூதர்கள் நைய புடைக்கப்பட்டு இயேசுவை பற்றி இனி பேசக்கூடாது என்று சொல்லி யூத சங்கம் வெளியே அனுப்புறாங்க. எப்படி? பாராட்டு விழா வச்சுட்டல்ல, நைய புடைத்து இனி இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் பேசவே கூடாது, வாயை திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாத்தி அடின்னு அடிச்சுட்டு வெளியே அனுப்புறாங்க. அப்போ பைபிள் இப்படியாக எழுதி வச்சிருக்கு, இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உள்ளாகுவதில் மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு ஆத்மீகம். நோய்கள் நீங்கும் பொழுது பிரைஸ்தலோடு சொல்வதல்ல, வேலை கிடைக்கும் போது பிரைஸ்தோடு சொல்வதல்ல, ஆண் குழந்தை பிறந்ததுக்கு பிரைஸ்தலோடு சொல்வதல்ல. இயேசு கிறிஸ்துவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உள்ளானதற்காக நன்றி செலுத்துகின்ற ஒரு ஆத்மீகம், ஒரு விசுவாசத்தின் கண்ணோட்டம். இது தான் ஜெபிக்கிறவனுடைய கண்ணோட்டம். கோயிலுக்கு வருகின்ற எல்லா மக்களும் ஜெபிக்கின்றவர்களும் சொல்ல முடியாது. காரியம் நடக்கிறதுக்காக, காக்கா பிடிக்கிறதுக்காக, பிரச்சனைக்கு பரிகாரம் தேடுவதற்கு வந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. உண்மையான ஆத்மீக ஆழம் உள்ளவர்கள் பிரச்சனைகளும் போராட்டங்களும் அலைமோதும் பொழுதும் கலங்காமல், குலுங்காமல், புலம்பாமல் நிற்பாங்க. அது மட்டுமல்ல, துன்பங்கள் அதிகம் வர 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 கடவுளுக்கு நன்றி செலுத்தி மகிழ்ச்சி அடைவார்கள். பவுலினுடைய வாழ்க்கையில், புனித பவுலடிகளுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகள் அவர் புள்ளி விவரமாக 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23வது வசனத்தில் 11வது அதிகாரத்தில் வரிசையாக சொல்வதை நாம் பார்க்கலாம். பவுல் சொல்லுகிறார், அவர் கடவுளுக்காக வாழத் தொடங்கிய காலம் முதல் அவருக்கு வந்த விஷயங்கள் அவர் சொல்லுகிறார். நான் பட்டியல் போட்டு சொல்லுகிறேன். பன்முறை சிறையில் அடையப்பட்டேன். ஒரு முறை அல்ல, பன்முறை நான் சிறையில் அடையப்பட்டேன். அடுத்தது, கொடுமையாய் அடிப்பட்டேன். சும்மா கன்னத்தில் தட்டுறது அப்படிலாம் கிடையாது, கொடுமையாய் அடிப்பட்டேன். 5 முறை 1 குறைய 40 முறை 40 சாட்டை அடிகள் நான் வாங்கினேன். 5 முறை 1 குறைய 40 சாட்டை அடிகள் நான் வாங்கினேன். 3 முறை தடியால் அடிப்பட்டேன். 3 முறை தடியால் அடிப்பட்டேன். 1 முறை கல்லறிப்பட்டேன். மக்கள் ரவுண்டு கட்டி நின்று பவுலை சென்டரில் நிறுத்திட்டு கல்லறிப்பட்டார், ரவுண்டு கட்டி அடிக்கப்பட்டார். 3 முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன். இன்னும் பெரிய ஒரு பட்டியல் உண்டு, நேரம் கிடைக்கும்போது எடுத்து படித்து பாருங்க. நான் உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மெயின் மேட்ரு மட்டும் சொல்லிட்டேன். இப்படியெல்லாம் இந்த மனுஷன் சித்திரவதை பண்ணப்பட்டவர் வாழ்க்கையில் ஆண்டவரை பற்றி சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் சோதிக்கிறீங்க, ஏன் கஷ்டப்படுத்துறீங்க, உனக்காகத்தானே வாழ வந்தேன், ஏன் இப்படி கல்லடி கொடுக்குறீங்க, இப்படிலாம் கேட்கவே இல்லை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ரோமா 8:35 அவர் கேட்கிறார், இயேசு கிறிஸ்துவின் அன்பில் இருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? இதுதான் நம்மை பிரிக்க முடியும். ஆண்டவருடைய அன்பில் இருந்து யார் என்ன பிரிக்க முடியும்? அது கல்லறிப்பட்டாலும், அது தடியால் அடிக்கப்பட்டாலும், சிறையில் சித்திரவதை அனுபவிக்கப்பட்டாலும், பட்டினி கடந்தாலும், கப்பல் சிதைவில் சிக்கி கொண்டாலும், என்னுடைய ஆண்டவருடைய அன்பில் இருந்து என்னை பிரிக்க முடியாது. நமக்கு இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே விசுவாசம் போச்சு, பக்தி போச்சு, ஜபம் போச்சு, கோயிலுக்கு வர நிறுத்திட்டோம். எது உண்மையான ஆத்மீகம்? எது உண்மையான ஜப வாழ்க்கை?
ஒரு தியான குரு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை அனுபவத்தை பகிர்ந்து கொண்டது எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. தியான மையத்தில் ஒரு அம்மா அவங்க மகனை கூட்டி கொண்டு வந்தாங்க. ஒரு வாலிப வயசுள்ள மகன், இடுப்புக்கு கீழே தளர்ந்து போனவன். இந்த தியான மையத்தில் ஏராளமான அற்புதங்கள் நடைபெறுவது கேட்டதினால இந்த மகனையும் கூட்டிக்கொண்டு அம்மா இந்த தியான மையத்தில் கொண்டு வந்து படுக்க வச்சுக்கிறாங்க. தியானத்தோட முதல் நாளில் அந்த நிறுவனத்தோட இயக்குனர் இடத்துல தியான மையத்தோட டைரக்டரை கூப்பிட்டு சொன்னாங்க, ஃபாதர், என் மகன் இடுப்புக்கு கீழே தளர்ந்து போயிட்டான், இங்கே நிறைய அற்புதங்கள் அடையாளம் நடக்குது, அது கேள்விப்பட்டு நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன், என் மகனுக்காக நல்லா ஜெபிங்க ஃபாதர், அவன் சௌக்கியம் அடையணும். ஃபாதர் சொன்ன, நம்ம ஜெபிப்போம், நானும் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபிங்க, கடவுள் பார்த்து கொள்வார். ஃபாதர் போயிட்டார். 2வது நாள் ஆயிடுச்சு. ஃபாதர் நோயாளிகள் சந்தித்து ஜெபிக்க வரும்பொழுது மறுபடியும் அம்மா கூப்பிட்டாங்க, ஃபாதர் இது 2வது நாள் தானே, இன்னைக்காவது ஏதாவது நடக்குமா? ஃபாதர் சொன்னார், ஜெபிப்போம், அது கடவுள் பார்த்து கொள்வார். ஃபாதர் போயிட்டார். தியானத்தோட 3வது நாள், ஃபாதர் 2 நாள் முடிஞ்சிச்சு, இன்னைக்கு 3வது நாள், எந்த அசைவும் காணும், அங்கே தான் படுத்து கிடக்கிறான், ஏதாவது நடக்குமா ஃபாதர்? ஃபாதர் சொன்னாங்க, இன்னும் இருக்கு 2 நாள், 5 நாள் தியானம், நல்லா ஜெபிங்கம்மா, கடவுள் பார்த்து கொள்வார். 4வது நாள், ஃபாதர் இன்னைக்கு 4வது நாள், இனி ஒரு நாள் தான் மிச்சம் இருக்குது, ஒரு அசைவும் காணும், ஜெபிங்க ஃபாதர், ஏன் கடவுள் ஒன்றும் கண்ணு திறக்க மாட்டேங்கிறாரு? ஃபாதர் சொன்னார், பொறுங்கம்மா, கடவுள் கைகளை விட்டு கொடுங்க, அவரோட விருப்பம் நிறைவேறட்டும். 5வது நாள் தியானம் முடிகிற அன்னைக்கு இந்த அம்மாவுக்கு கோபம் தாங்க முடியல. ஃபாதரை கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பித்தாங்க. என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன்? நீங்கள் தானே சொன்னீங்க சௌக்கியப்படுத்துவார் கடவுள்னு. பயங்கரமான கோபம், பயங்கரமான புலம்பல். ஃபாதரோட பதிலும் சொல்லாமல் ஃபாதர் சொன்னாங்க, நாங்கள் ஜெபிக்கிறோம், குணப்படுத்த வேண்டியது கடவுள் தான், எங்கள் கையில் அல்ல. கடவுள் குணப்படுத்தவில்லை என்றால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, குணப்படுத்துவதும் அவர் தான், சில நேரங்களில் நோய்கள் தாங்குவதற்கான சக்தி கொடுப்பதும் கடவுள் தான். ஃபாதர் சொல்லி போயிட்டாங்க. ஃபாதர் அங்கே போகிற வழியில் பையன் கூப்பிட்டு சொல்கிறான், அம்மா நீங்கள் புலம்பி 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 நீங்கள் நரகத்துக்கு போவீங்க, கடைசியில் நான் தளர்ந்து படுத்து கடவுளை ஸ்துதித்து 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 நான் விண்ணகம் போவேன். நீங்கள் புலம்பி 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 நீங்கள் நரகத்துக்கு போவீங்க, நான் இங்கே தளர்ந்து படுத்து ஸ்துதித்து 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 நான் விண்ணகம் போவேன். 2 விதமான ஆத்மீக கண்ணோட்டங்கள். ஒன்று, கிடைச்சால் நன்றி உள்ளவர்கள், கிடைக்கவில்லை என்றால் மூஞ்சி முகரும் வீங்கி போகிறவங்க. வேறொரு குரூப்பு ஒன்றும் கிடைக்காம இருந்தால் கூட கடவுளுக்கு நன்றி செலுத்தி கடவுளை விட்டு விலகாதவங்க. இதில் எந்த ஆத்மீகத்தில் நாம் இருக்கிறோம்? சமீப காலமாக இந்த கரிஸ்மேட்டிக் தியானங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைய நடக்க தொடங்கியதிலிருந்து நமக்கு ஒரு புதிய கண்ணோட்டம் வந்திருக்கு, புதிய ஆத்மீக கண்ணோட்டம் வந்திருக்கு. எனது தியான மையத்துக்கு போகிறோமா, சௌக்கியம் கிடைக்கணும். நான் தியானத்துக்கு போனேன், கேன்சர் நீங்கிருச்சு, பிரைஸ் தி லார்ட். நான் தியானத்துக்கு வந்தேன், கடந்தொல் நீங்கிருச்சு, பிரைஸ் தி லார்ட். நான் தியானத்துக்கு போனேன், திருமண தடை நீங்கிருச்சு, பிரைஸ் தி லார்ட். நான் தியானத்துக்கு போனேன், எனக்கு அது கிடச்சிச்சு, இது கிடச்சி, கேட்டு 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 நமக்கும் தெரியாமல் நம்ம மனசுக்குள்ள ஒரு தத்துவம், ஒரு ஃபிலாசபி வந்திருக்கு. எனது தியானத்துக்கு போனோமா மேட்ரு நடக்கணும், நடந்தால் அது பவர்ஃபுல் தியான மையம், நடக்கவில்லை என்றால் தியான மையம் வேஸ்ட். எங்கெல்லாம் அற்புதங்களும் அடையாளம் நடக்கிறதோ அங்கெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க மனிதர்கள். இது ஆத்மீகம் அல்ல. ஆத்மீகத்தில் ஒரு பாதி தான், ஆனால் இன்னொரு பாதி இருக்கு. அது என்ன தெரியுமா? அது பிலிப்பியர் புத்தகம் 1 அதிகாரம் 29வது வசனம் சொல்கிறது. பிலிப்பியர் 1:29 சொல்கிறது, ஏனெனில் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்வதற்கு மட்டுமல்ல, நல்ல கவனிங்க, ஏனெனில் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்வதற்கு மட்டுமல்ல, அவருக்காக துன்பங்களை ஏற்பதற்கும் நீங்கள் அருள் பெற்றுள்ளீர்கள். கிறிஸ்துவுக்காக துன்பங்களை தாங்கிக் கொள்வதும் ஒரு ஆத்மீகம் தான், சிலுவைகளை ஏற்றுக்கொள்வதும் ஒரு ஆத்மீகம் தான். அவர்கள் முணுமுணுக்க மாட்டார்கள், புலம்ப மாட்டார்கள். நிறைய பேருக்கு உண்டு, ஆண்டவர் என்ன கொடுத்தார், என்ன செஞ்சார், புலம்பிக்கொண்டே இருக்கின்ற மக்கள், முணுமுணுத்து கொண்டே இருக்கின்ற மக்கள். அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ பேர் இப்படி பகுத்தறிவுவாதம், நாத்திகவாதம், எதிர்கேள்விகள், புலம்பல்கள் செய்கின்ற எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறோம். இப்படி கேள்விகள் கேட்கின்ற, முணுமுணுக்குகின்ற, புலம்புகின்ற மக்களுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு பாதுகாவலர் பைபிளில் உண்டு. முணுமுணுப்பதற்கும் பாதுகாவலரா? ஆமாங்க, இப்போ எல்லாம் பாதுகாவலர்கள் உள்ள காலம் தானே. பாடகர் குழுவுக்கு பாதுகாவலர், தொழிலாளர்களுக்கு பாதுகாவலர், பயணத்துக்கு பாதுகாவலர்கள் இருப்பது போல முணுமுணுக்குகின்றவர்களுக்கு ஒரு பாதுகாவலர் உண்டு. யார் அந்த பாதுகாவலர்? ஊதாரி மகன் கதையில், லூக்கா 15வது அதிகாரத்தில் ஊதாரி மகன் கதையில் ஊதாரி மகனுடைய அண்ணன்
முணுமுணுப்பதில் மன்னன். ஊதாரி மகனுடைய அண்ணன் முணுமுணுப்பதில் மன்னன். முணுமுணுத்துட்டே இருப்பாரு. அவருடைய கதாபாத்திரம் பைபிளுக்குள்ள வரும்பொழுதே முணுமுணுப்பதை நாம் பார்க்கிறோம். முடிகிற வரைக்கும் புலம்பிக் கொண்டிருக்கிற மனுஷன். ஏன் ஊதாரி மகனுடைய அண்ணன் ஒரு முணுமுணுக்கலின் மன்னனாக மாறியது? காரணம், அதுக்கு 2-3 காரணங்கள் உண்டு. இன்னைக்கு இந்த இறை செய்தியில அந்த முணுமுணுப்பதின் காரணங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். ஒருவேளை இது கேட்கும் பொழுது நமக்கு இது பொருந்தும் என்றால் நமக்கு இது பிரயோஜனமாகும் இந்த இறை செய்தி. ஏன் ஊதாரி மகனுடைய அண்ணன் முணுமுணுத்தான்? 3 காரியங்கள் தான் பைபிளில் உள்ளது. முதலாவது விஷயம் என்னவென்று கேட்டால், அவனுக்கு அறிவு தெளிவு இல்லாமல் போயிருச்சு. என்ன இல்லாமல் போயிருச்சு? ஊதாரி மகனுக்கு அறிவு தெளிவு இல்லாமல் போயிடுச்சு. என்ன அறிவு தெளிவு? அப்பா யார் என்ற அறிவு தெளிவு. அந்த அப்பா எனக்கு என்ன செய்தார் என்ற அறிவு தெளிவு அவனுக்கு இல்லாமல் போச்சு. அவனுக்கு அப்பா யார் என்று தெரியாது. அவன் என்ன பைபிள் சொல்றான்? நான் எத்தனையோ ஆண்டுகளாக உனக்கு ஒரு அடிமையை போல நான் வேலை செய்கிறேன். அப்ப அவன் மகனை போல வேலை செய்யவில்லை, அவனுடைய அடிமையை போல வேலை செஞ்சான். அவன் வேற அடிமை. அப்ப அப்பா யாரு? அப்பா எஜமான், அப்பா முதலாளி, இவன் அடிமை. நான் எவ்வளவு நாளா அடிமை போல வேலை செஞ்சேன். அவனோட கண்ணோட்டம் மாறி போச்சு. அப்பாவை அப்பாவாக அல்ல, அப்பாவை எஜமானாக பார்த்தான். இவன் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருந்தான். அடுத்தது என்னது? அப்பா என்ன செய்தார் என்று அவனுக்கு தெரியவில்லை. அவன் சொல்றது என்ன? என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு கூட உட்கார்ந்து ஒரு பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நீ தரவில்லை, புலம்புறாவன். ஆனால் அப்பா என்ன கொடுத்தார் என்று பைபிள் சொல்லுது. சின்ன பையன் சொத்து கேட்ட உடனே அப்பா என்ன பண்ணிட்டாரு? மொத்தம் சொத்தையும் 2ஆக பிரித்தார். ஒன்று சின்ன மகனுக்கு, அடுத்த பாதி பெரிய மகனுக்கு. ஆட்டுக்குட்டி அல்ல, மொத்த சொத்துல பாதியை இவனுக்கு கொடுத்திருக்கு. அது மட்டுமா? அப்பா சொல்கிறார், நீ என்றும் என்னோடு இருப்பவன். உன் தம்பி ஊதாரி பிறந்ததிலிருந்து எனக்கு நிம்மதி தந்ததில்லை. ஊர் சுத்தி நடந்தவன், எல்லா கட்டப்பழக்கம் இருக்கு. ஆனா நீ சம்மனசு மாதிரி உட்கார சொன்ன உட்காருவே, வேலை செய்ய சொன்ன வேலை செய்வீங்க, சொன்னதுக்கெல்லாம் ஆமாப்பா சரிங்கப்பான்னு சொல்றவன். நல்ல பையன் நீ என் கூட தான் இருந்த, நீ இப்படி புலம்பலாமா? அடுத்து என்ன சொல்லுது? என்னுடையதெல்லாம் உன்னுடையது. கோடீஸ்வரன் தானே, எல்லா சொத்தும் 2ஆ பிரிச்சு 2 பசங்களும் கொடுத்தால் கூட அப்பாவோட காலம் முடிகிற வரைக்கும் அவரு கொஞ்சம் மாற்றி வச்சிருப்பாரு. நம்ம ஊரில் உள்ளது போல 5 லட்சமோ 10 லட்சமோ அல்ல, ஒருவேளை 10 கோடி மாற்றி வச்சிருந்திருப்பாரு. அந்த 10 கோடியும் என்னுடைய காலத்துக்கு பிறகு உனக்கு தான். ஆனால் இந்த பைத்தியக்காரன் மூத்த மகனுக்கு இதெல்லாம் தெரியாம போச்சு. அப்பா யார் என்று தெரியவில்லை, அந்த அப்பா எனக்கு என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை. ஒரு காலகட்டத்தில் ஊதாரி மகனும் இப்படிதான் இருந்தான். அவனுக்கு அப்பா யாருன்னு தெரியாது. அதனால அவன் அவனுடைய வீடை விட்டு, அப்பா அம்மாவை விட்டு, குடும்பத்தை விட்டு அவன் தூர ஓடி போயிட்டான். பன்றிக்குழியில் இருக்கும்பொழுதுதான் அவனுக்கு அறிவு தெளிவு வந்தது. லூக்கா 15:17 சொல்கிறது, ஊதாரி மகனுக்கு அறிவு தெளிவு வந்துச்சு. என்ன அறிவு தெளிவு? என் அப்பா நல்லவர். ஃபர்ஸ்ட் அறிவு தெளிவு தான், எங்க அப்பா நல்லவர். அடுத்தது அப்பா குடும்பம் வீடு நல்லது. அங்கு ஒரு அடிமையாக வாழ்ந்தால் கூட இந்த பன்றிக்குழியில் இருப்பதை விட மேலென்ற ஒரு அறிவு தெளிவு அவனுக்கு வந்துச்சு. எத்தனை பேர் இந்த அப்பா விண்ணக தந்தை யாருன்னு தெரிந்தவங்க எத்தனை பேர் உண்டு திருச்சபையில்? எத்தனை பேருக்கு கடவுள் யார், அவர் எனக்கு என்ன செய்தார் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? கோயிலா போறோம், சாமி கும்பிடுறோம், ஜபங்களை கலந்து கொள்கிறோம். ஆனால் என் அப்பா எனக்கு யார், அவர் எனக்கு என்ன செய்தார் எத்தனை பேருக்கு தெரியும்? ஏசாயா 1:3 இப்படியாக சொல்கிறது, காளை தன் உடைமையாளரை அறிந்து கொள்கின்றது, கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கிறது. ஆனால் இஸ்ரவேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவருடைய ஆதங்கம் தான். சாதாரண நடைமுறை வாழ்க்கையில் சொன்னாக்கா, காளைக்கு தெரிஞ்சது கழுதைக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியலடான்ற அர்த்தம். உனக்கு என்ன தெரியும்? என்ன குறித்து உனக்கு என்ன தெரியும்? இந்த முணுமுணுக்கும் புலம்பலுக்கும் முன்னாடி, இந்த எதிர்கேள்விகளுக்கு முன்னாடி, கடவுள் மேலுள்ள பயத்துக்கு பின்னாடி எல்லாம் அறிவு தெளிவு இல்லை என்பதுதான் காரணம். அதனால்தான் எரேமியா புத்தகம் 4:22 சொல்கிறது, எரேமியா 4:22 சொல்கிறது, என் மக்கள் அறிவிலிகள், என் மக்கள் அறிவிலிகள், என்னை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை, என் மக்கள் அறிவிலிகள். இது இந்த 2024 இது பொருந்தும். பெரும்பாலும் மக்கள் அறிவிலிகள்.
அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை. வயசு 40, 50, 55, 60, 65, 70 ஆயிடுச்சு. இந்த இறைவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேருக்கு கடவுள் யார் என்று தெரியும்? கடவுள் யார் என்று தெரியும்? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மத்தேயு நற்செய்தி 15வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொன்னார், இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், அவர்கள் உள்ளமோ என்னை விட்டு மிக தொலைவில் இருக்கின்றது. உதட்டினால் போற்றுகிறார்கள். கோயிலுக்கு வந்தா ஹல்லேலூயா 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 சொல்றாங்க. தந்தை மகன் தூயாவை சொன்னாக்கா ஆமேன் சொல்றாங்க. ஆனால் மனசில் எல்லாம் உலகமயமான கற்பனைகளும் கணக்கு போடுதல்களும் வேதனைகளும் தான் இருக்கிறது. என்னை விட்டு மிக தொலைவில் இருக்கிறது அவருடைய எண்ணங்கள். எனக்கு ஒரு அண்ணனை தெரியும். 7ஆம் கிளாஸில் 3 வருடம் தோற்றவர். அதுக்கப்புறம் படிப்பு நிறுத்திட்டார். கூலி வேலை செய்ய தொடங்கினார். கூலி வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆரம்ப காலம், கல்ஃப் நாடுகளுக்கு மக்களை கொண்டு போகிற ஆரம்ப காலம், ஒரு 40-45 வருஷம் முன்னாடி இந்தியாவில் உள்ள நிறைய இளைஞர்களுக்கு வாழ்வை கொடுத்தா கல்ஃப் கண்ட்ரிகளுக்கு இந்த மனுஷன் வேலைக்கு போனார். கடுமையான உழைப்பாளி, சந்தேகம் கிடையாது. உழைத்து ஒரு கம்பெனியில் ஒரு நல்ல வேலையில் ஜாயின் பண்ணிட்டாரு. அவருடைய திறமை, கடவுள் ஆசீர்வாதம், பெரிய ஆளாயிட்டார். 32 ஆண்டுகள் அந்த நிறுவனத்தில் அவர் வேலை செய்தார். கை நிறைய சம்பாதித்தார். ஊரில் அருமையான லேண்டு வாங்கி போட்டார். நல்லொரு வீடு கட்டினார். அருமையான ஒரு மகனும் மகளும் பிறந்துச்சு. அவங்கள நல்லா படிக்க வச்சாங்க. காரு வாங்கிட்டாங்க. நகைகள், வசதிகள் எல்லாம் வந்துருச்சு. 32 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் அங்கிருந்து ரிட்டையர்ட் ஆகி இந்தியாவுக்கு திரும்பி வந்தார். வந்து 1 வருஷம் 2 வருஷம் முடிஞ்ச பிறகு எனக்கு அவரை மறுபடியும் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஒரு 40 வருஷம் முன்னாடி நான் சந்திக்கும் பொழுது வேலை வெட்டி இல்லாமல் கூலி வேலை செய்யும் பொழுது என்னென்ன புலம்பிக் கொண்டிருந்தாரோ அதே புலம்பல் இந்த 35-40 வருஷம் முடிந்த பிறகும் அவருடைய வாயில் வந்துட்டே இருந்துச்சு. கடவுள் என்ன கொடுத்தார், என்ன செஞ்சார், உழைப்பு மட்டும் மிஞ்சிருச்சு, மிச்சம் மீதி ஏதாவது இருக்கா, என் கனவுகள் ஒன்றுமே நிறைவேறில்ல, நான் எது ஆசைப்பட்டாலும் நடக்க மாட்டேங்குது, கடவுள் கடைசி நேரத்தில் தான் கொடுக்குறாரு, புலம்பிக்கிட்டே இருந்தார் மனுஷன். அவர் வீட்டில் 1 மணி 1.5 மணி நேரம் உட்கார்றதுக்குள்ள நெகட்டிவ்ஸா சொல்லிட்டு இருந்தார். நான் கேட்டேன், இவ்வளவு பெரிய பெங்களா வந்துச்சே, நீங்க வேற 7ஆம் கிளாஸ் தானே படிப்பு, இவ்வளவு வருஷம் அங்க வேலை செஞ்சிச்சே, இவ்வளவு நகை நட்டு வந்துச்சே, பையனும் பொண்ணும் படிச்சு வளர்ந்துட்டாங்களே, எல்லாம் கேட்டாலும் திருப்தி இல்லை அவருக்கு. முணுமுணுத்து புலம்பி கேட்டிருக்காங்க. கடவுள் என்ன கொடுத்தார், என்ன கொடுத்தார், என்ன கொடுத்தார். இது ஒரு அண்ணனோட சுபாவம் அல்ல. இந்த மறைவுரை கேட்டுக்கொண்டிருக்கிற 100 கணக்கிന് மக்கள் உள்ளத்தில் ஒரு கேள்வி உண்டு, கடவுள் என்ன கொடுத்தார், என்ன கொடுத்தார், என்ன கொடுத்தார். கடவுள் என்ன கொடுத்தார், என்ன கொடுத்தார், என்ன கொடுத்தார் கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் யாராவது இருந்தால் அவங்களுக்கு சூப்பர் பதில் என்னவென்று கேட்டால், இந்த மறைவுரை கேட்டு முடியும் பொழுது போய் முகம் பார்க்குற கண்ணாடி முன்னாடி போய் நிற்கணும், நல்ல நம்மையை பார்க்கணும். அப்ப ஆண்டவர் என்ன கொடுத்தார் என்று அந்த கண்ணாடி நமக்கு சொல்லி தரும். எல்லாம் பார்ப்பதற்கு கண்ணு, நல்ல அண்டா கணக்குன்னு சாப்பிடுவதற்கு பெரிய வாய், நல்ல 2 கைங்காலும் அள்ளி கொட்டுறதுக்கு, கேட்கறதுக்கு காது, நேர நிற்கிறதுக்கு இடுப்பெலும்பு, குண்டக்க மண்டக்க யோசிக்கிறதுக்கு மூளை, நடக்கிறதுக்கு காலு, எல்லாத்துக்கும் கணக்கு போடணும். இதெல்லாம் கடவுள் இலவசமா கொடுத்தது தான். ஆண்டவர் இலவசமா கொடுத்தது. இன்னும் கேள்வி முடியல. ஆண்டவர் என்ன கொடுத்தார், என்ன கொடுத்தார், என்ன கொடுத்தார். இயற்கையை கொடுத்தார், உறவுகள் கொடுத்தார், உணவு கொடுத்தார், வாழ வசதிகள் கொடுத்தார். இத்தனை ஆண்டுகள் நம்மை வாழ வைத்தார். இந்த இறைச்சியை ஏற்பதற்கு வாய்ப்புகள் கொடுத்தார். எல்லாம் ஆண்டவர் போட்ட பிச்சை. இருந்தாலும் முணுமுணுக்கு தீரவில்லை. என்ன கொடுத்தார், என்ன செஞ்சார் என்ற சங்கடங்கள். காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற பையன் காலேஜ் இருந்து டூரு போறாங்க. ஒரு 2000 ரூபா தான். அப்பா கிட்ட வந்து கேட்டான். அப்பா சொன்னாங்க, அதெல்லாம் தர முடியாது, டூரு போகிறதுக்கெல்லாம் காசு தர முடியாது, நீ படிக்க தானே போற, ஒழுங்க போய் படி. அவர் பணம் கொடுக்கவே இல்லை. அப்பா கேட்ட 2000 ரூபா தரவில்லை என்பதன் பேரில் 2 மாதமா வீட்டுக்கு வரவில்லை, ஃபோன் பண்ண எடுக்கவில்லை, ஃப்ரெண்ட் ரூமில் போய் தங்கிக்கிட்டு அப்பாவுக்கு பழி வாங்குறாங்க. சில்லறதனமா தோணில்ல? பெத்தது அப்பா, வளர்த்தியது அப்பா, படிக்க வச்சது அப்பா, போட்டிருக்கிற ஜீன்ஸும் சட்டையும் அதுக்குள்ள இருக்கிற பெனியன் கூட அப்பா வாங்கி கொடுத்தது, அவன் ஓட்டுற பைக் அப்பாவோடது. இத்தனையும் கொடுத்த அப்பாவுக்கு ஒரு 2000 ரூபாய் கேட்டு கொடுக்காம போனதுக்கு அப்பா கிட்ட பேசாம 2 மாதம் பழி வாங்கலாமா? இந்த சில்லறதனம் தான் இன்னைக்கு நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கடவுள் கொடுத்ததுக்கு எல்லாம் நன்றி இல்லாம புலம்பி முணுமுணுத்து வாழ்கின்றா நிறைய பேர். ஒரு அம்மா அவங்க கணவனை கூட்டி கொண்டு வந்தாங்க தியானத்துக்கு.
ஒரு நாள் தியானத்துக்கு காலையில் டிஃபின் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அம்மா அறிமுகப்படுத்தினாங்க, ஃபாதர் என் வீட்டுக்காருக்கு இன்றைக்கி தியானம் முடியும் பொழுது கவுன்சிலிங் தரணும். நான் கேட்டேன், என்ன மேட்ரு? இவருக்கு சாமி பக்தியும் கிடையாது, பயமும் கிடையாது, கோயிலுக்கும் போகிறது இல்லை, பாவசங்கீதனம் பண்ணுறது இல்லை, நீங்கள் கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுக்கணும். பக்கத்தில் நிற்கிற அண்ணனுக்கிட்ட கேட்டேன், ஏன்னா அப்படின்னு கேட்டேன். அவர் கேட்டார், என்ன கொடுத்தாரு அவர்? நான் என்னென்ன ஆசைப்பட்டேன் தெரியுமா, என்னென்ன ஜெபித்தேன் தெரியுமா, ஒன்றுமே அவர் தரல. அதனால எனக்கும் அவருக்குள்ள சண்டை. நான் ஜெபிக்க மாட்டேன், கோயிலுக்கு வர மாட்டேன், சாமி கும்பிட மாட்டேன், அவராகட்டும் இருக்கட்டும், நானாகவே இருக்கிறேன் அப்படி சொன்னார். நான் சொன்னேன், அவ்வளவு ரோஷம் இருந்துச்சுன்னா ஒரு காரியம் கூட செய்யுங்க, அவர் கொடுக்குற மூச்சு காத்து நீங்கள் இழுக்கக்கூடாது, 1/2 மணி நேரத்துக்கு மூக்கு மூடிப்பிடிங்க நான் சொன்னேன். சிரிக்க தொடங்கிட்டாரு. அவ்வளோ ரோஷம் இருந்தால் மூச்சு காத்தும் வேண்டாம், அது அவரே வச்சுக்கிட்டோம், மூக்கு மூடிப்பிடிங்க நான் சொன்னேன். சிரிக்கிறார் மனுஷன். எல்லாம் பெற்றுக்கொண்டும் நிறைய பேர் வேணும்னே அடம் பிடிச்சு நிற்கிறாங்க. கேவலம். ஹல்லேலூயா, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். கடவுள் எப்படிப்பட்ட கடவுள் தெரியுமா? கடவுள் எப்படிப்பட்ட கடவுள் என்று கேட்டால் மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 45வது வசனம் சொல்கிறது. மத்தேயு 5:45 சொல்கிறது, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார், நேர்மையுள்ளோர் மீதும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார். நம்முடைய கடவுள் அப்படிப்பட்ட கடவுள் தான். நல்லோர் மேலும் தீயோர் மேலும், நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார். அன்பார்ந்தவங்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்தது நாம் 10 லட்சம் எழுதிரிக்கான கணக்குக்கல்ல, ரேஷன் எல்லாம் நமக்கு திருப்பி கொடுத்தது. நாம் உண்டியில் போட காசுக்கான ஆசீர்வாதம் எல்லாம் ஆண்டவர் திருப்பி கொடுத்தது. நாம் ஜெபித்த ஜபங்களுக்கான கைமாறெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. நாம் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக எவ்வளவோ அள்ளி தந்த ஆண்டவர் நம்ம ஆண்டவர். கேட்டது 2-3 விஷயம் தரவில்லை என்பதின் பேரில் இப்படி கடவுளை விட்டு விலகலாமா? பலருக்கும் அந்த பிரச்சனை என்ன தெரியுமா? கடவுள் யார் என்று இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை. அது ஏடிஎம் பூத் அல்ல கடவுள், உண்டியில் சொருவனா வருவதல்ல கடவுள், கேட்ட உடனே கிடைக்கிறதல்ல கடவுள், அது இன்ஸ்டன்ட் காஃபி அல்ல. கடவுள் யார் என்று இன்னும் நிறைய பேருக்கு தெரியவில்லை. அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன கொடுத்தார் என்று நிறைய பேருக்கு தெரியவில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். கடவுள் யார் என்று தெரியவில்லை. யாருக்கு? ஊதாரி மகனுடைய அண்ணனுக்கு. 2வது விஷயம் என்ன தெரியுமா? கடவுள் யார் என்று நமக்கு தெரியவில்லை என்றால் ஆட்டோமேட்டிக்காக வரப்போகிற 2வது விஷயம் என்ன தெரியுமா? நாம் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட தொடங்கும். மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட தொடங்கும். அறிவு தெளிவு இல்லை என்றால் ஆட்டோமேட்டிக்கா கடவுள் என்ன செய்தார், கடவுள் எனக்கு யார், இது தெரியாதவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா வேற ஒரு விஷயம், பொறாமைப்பட தொடங்கும். ஊதாரி மகனுடைய அண்ணனுக்கு அதுதான் நடந்தது. ஊதாரி மகன் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் மனுஷன் நல்லா இருந்தார். காலையில் எழுந்திரிச்சு ஜெபிப்பார், டிஃபின் சாப்பிடுவார், வயலில் வேலைக்கு போவார், சாயந்தரம் வருவார், குளிப்பார், மறுபடியும் பைபிள் படிப்பார், படுத்து தூங்குவார், அப்பா சொல்றதெல்லாம் கேட்பார், நீட்டாக இருந்தார் மனுஷன். ஆனால் எப்போ இவன் ஊதாரி மகனோட தன்னை ஒப்பிட்டு பார்க்க தொடங்கினானோ, பொறாமை வர தொடங்கிச்சோ, அதில் இருந்தவனோட வாழ்க்கையை மாறி போச்சு. அவனுக்கு புத்தாடைகள் கொடுத்தாங்க, எனக்கு புத்தாடை தரவில்லை. அவனுக்கு கையில் மோதிரம் போட்டாங்க, எனக்கு மோதிரம் தரவில்லை. அவனுக்கு கொழுத்த கன்று அடித்தாங்க, எனக்கு அட்டுக்குட்டி கூட தரவில்லை. அவனுக்கு விருந்து தயார் செஞ்சாங்க, எனக்கு விருந்து தரவில்லை. ஒப்பிட்டு பார்த்து ஒப்பிட்டு பார்த்து ஒப்பிட்டு பார்த்து சங்கடப்படுற நிறைய பேர். எல்லா லொட்டலஸ்க்கு பார்ட்டிக்கு எல்லாம் ஆண்டவர் நிறைய கொடுத்துட்டாரு, ஜெபிக்கிற எனக்கு ஒன்றும் தரலன்ற சங்கடம். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, நாங்கள் ஒன்றா சென்னைக்கு வந்தோம் ஃபாதர், அவங்க வீடு வச்சு வண்டி வாங்கி வசதியாக இருக்கிறாங்க, நான் இன்னைக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறேன், கடவுள் என்ன கைவிட்டாரு தெரியல. நாங்கள் ஒன்றா படித்தோம் ஃபாதர், அவளுக்கு வேலை கிடைச்சிச்சு, எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, நான் அட்டென்ட் பண்ணாத இன்டர்வியூவில், கடவுளை எந்த பாரபட்சம் காட்டுறாங்க. நாங்கள் ஒன்றா திருமணம் முடிஞ்சிச்சு ஃபாதர், அவனுக்கு அவன் ஒய்ஃபுக்கும் குழந்தை பிறந்துச்சு, எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கல, கடவுள் ஏன் பழி வாங்குறான்னு தெரியல. ஒப்பிட்டு பார்த்து சங்கடம். அவனுக்கு குழந்தை பிறக்கவில்லை என்றால் எனக்கு சந்தோஷம் தான், எனக்கும் பிறக்கல உனக்கும் பிறக்கல சந்தோஷம், எனக்கும் வேலை கிடைக்கல உனக்கும் வேலை கிடைக்கல சந்தோஷம். எப்போ சங்கடம் வருது? ஒப்பிட்டு பார்த்து அவளுக்கு வேலை கிடைச்சால், இவனுக்கு குழந்தை பிறந்தால், அவங்களுக்கு வீடு கிடைச்சால், ஒப்பிட்டு பார்த்து யாருக்கெல்லாம் என்னென்ன கிடைக்குதோ அதிலெல்லாம் எனக்கு நன்றி செலுத்த முடியவில்லை, சங்கடம், வேதனை. காரணம், எனக்கு என்னை பற்றி நான் யார் என்று தெரியவில்லை, கடவுள் எனக்கு என்ன கொடுத்தார் என்று எனக்கு தெரியவில்லை. சீராக்கினுடைய புத்தகம் 9வது அதிகாரம் 11வது வசனம். சீராக் 9:11 சொல்கிறது, இந்த லஞ்சம் வாங்குறவனும் தண்ணி அடிக்கிறவனும் உலகமயமா போடுறவனும் பணக்காரனும் செல்வந்தனும் எல்லாம் வீங்கி வாழ்வது பார்த்து நீ பொறாமைப்படக்கூடாது. பைபிள் சொல்லுது, பாவிகளின்
பெருமையை கண்டு பொறாமை கொள்ளாதே. பைபிளுடைய வசனம், பாவிகளின் பெருமையை கண்டு நீ பொறாமை கொள்ளாதே, அவர்களுக்கு வரவிருக்கும் கேடு உனக்கு தெரியாது. லஞ்சம் வாங்குறவனும் சாராயம் கடத்தி விற்கிறவனும் எல்லா அசுத்தமான வழிகளும் பணம் சம்பாதிச்சு வீங்கி போறவன், ஸ்கேம்கள் எல்லாம் கேட்கிறோமே, பொருளாதார ஊழல்கள் கேட்கிறோமே, 1000 கோடி 1500 கோடி இதெல்லாம் வளர்றதை பார்த்து நீ பொறாமை கொள்ளக்கூடாது. அவனுக்கு அவளுக்கு வரப்போகின்ற தீங்கு என்னவென்று உனக்கு தெரியாது. பொறாமை பிடிச்சவங்க யாருமே ஆசீர்வதிக்கப்பட்ட வரலாறு பைபிள் இல்லை. பழைய ஏற்பாடு யோசேப்பு கூட பிறந்த சகோதரர்களுக்கு யோசேப்பு மீது பொறாமை. காரணம் என்ன தெரியுமா? அப்பா அழகான ஒரு அங்கியை அவருக்கு தைச்சு கொடுத்தாங்க, வாங்கி கொடுத்தாங்க. ஜோசப்புக்கு ஒரு அழகான அங்கி கிடைச்சதின் பேரில் அது ஒப்பிட்டு பார்த்து பொறாமைப்பட்ட சகோதரர்களுக்கு யோசேப்பு மீது பொறாமை. என்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவனை ஆழ்குடியில் தள்ளி விட்டாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் மிதியான் நாட்டு வணிகர்களுக்கு அவனை வித்துட்டாங்க. அப்புறம் அவன் எகிப்தில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்ச கடைசியில் என்னாச்சு? பொறாமைப்பட்ட அண்ணன் தம்பிகள் எல்லாம் சேர்ந்து சாப்பாட்டுக்காக பிச்சை எடுத்த யோசேப்பு முன்னாடி முட்டி போட வேண்டிய காலகட்டம் அவங்களுக்கு வந்துச்சு. பொறாமைப்பட்டு புலம்பிக் கொண்டிருக்கிறவர்கள் யாருமே வாழ்க்கையில் உருப்பட்டதில்லை. எல்லாம் முடிஞ்சு அவங்க மற்றவங்களுக்கு முன்னாடி முழந்தால் படியிட வேண்டிய கட்டாயம் வரும். பைபிளிலே 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தில் சவுலுக்கு தாவீது மீது பொறாமை. காரணம் என்ன? சவுல் முதல் அரசன், இஸ்ரேல் குலத்திலே முதல் அரசன், பயங்கரமான வளர்த்தியானவன், பார்ப்பதற்கு அவ்வளவு அழகானவன், பெரிய காரியங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு செஞ்சவன். அப்படி இருக்கிற உச்சகட்ட பீக் ஸ்டேஜில் இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சின்ன பொடி பையன் கோலியாத்தை சாகடித்து வருகிறான். அப்பொழுது ஊரில் உள்ள பெண்மணிகள் எல்லாம் சேர்ந்து நடனம் ஆடிக்கொண்டு அவர்கள் பாட தொடங்கிட்டாங்க. என்ன பாட தொடங்கிட்டாங்க? சவுல் 1000 பேரை சாகடித்தான், தாவீது 10000 பேரை சாகடித்தான். சவுல் எவ்வளவு? 1000 பேர். தாவீது எவ்வளவு? 10000 பேர். பாடுறது யாரு? ஆண்கள் அல்ல, பெண்கள். சவுலினுடைய ஃபேன்ஸ் அசோசியேஷன், ரசிகர் மன்றம். சகிக்குமா? அப்படி பொறாம வர தொடங்கிச்சு. ஒரு தெள்ளுப்பூச்சியை சாகடிப்பது போல சவுல் தாவீது பின்னாடி பைத்தியம் பிடிச்சு அலைகிறான். பரிதாபகரமா இருக்கும். சவுலுடைய ஆரம்ப காலமும் கடைசி காலம் பார்த்தால் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. வெறும் ஒரு பொறாமை வந்ததினாலே கடவுளின் ஆவி சவுளை விட்டு போயிருச்சு. தீயாவி அவனுக்குள்ள நுழைந்து மெண்டல் மாதிரி பைத்தியக்கார மாதிரி சுத்த தொடங்கிட்டான். நிறைய பேர் இன்னைக்கு ஜபம் விட்டது, கடவுளை மறந்தது, கோயிலுக்கு வராமல் போனது, எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு தங்களை விட்டு கொடுத்ததுக்கெல்லாம் காரணம் ஒப்பிட்டு பார்த்து இவ்வளவு எதிர்நீச்சல் போட்டும் கரை சேரவில்லையே, இவ்வளவு கஷ்டப்பட்டும் கடவுளை ஆஸ்வதிக்கவில்லையே. இந்த சங்கடங்களின் பேரு தான் நிறைய பேருடைய வாழ்க்கை வீணா போய்கொண்டிருக்கிறது என்பதில் சந்தேகம் கிடையாது. எனக்கொரு ஊழியக்காரனை தெரியும். ஒரு காலகட்டத்தில் கம்பீரமாக ஊழியம் செய்து கொண்டிருந்தவர், இறை ஊழியம் செய்து கொண்டிருந்தவர். அவ்வளவு சூப்பரா மறையுரை ஆற்றுவார், பிரசங்கம் வைப்பார், பேய்கள் ஓட்டுவார், நோய்கள் குணமாக்குவார். உட்காருவதற்கு நேரம் இருக்காது. கவுன்சிலிங்கில் ஒரு ஆள் பக்கத்தில் வந்தால் அப்படி புட்டு வைப்பாங்க. பயங்கர பிஸியாக இருந்தது அவருடைய வாழ்க்கை. டேட்டே கிடைக்காது. வெளிநாட்டில் எல்லாம் பயணம் பண்ணுவார். கம்பீரமான மனுஷன். ஊழியம் ஆரம்பிச்சு 8-10 வருஷம் முடிய பேரும் புகழும் பணமும் பெருமையும் வர தொடங்க பொறாமை வளர தொடங்கிச்சு. ஒரு ஆளும் வாழ விட மாட்டார், ஒரு ஆளும் வளர விட மாட்டார். எல்லாத்தையும் மட்டம் தட்டுவாங்க, எல்லாரையும் பற்றியும் குறைகள் சொல்லுவாங்க, எல்லாரையும் போட்டு கொடுப்பாங்க. பயங்கர பொறாமை பிடிச்சு அலைய தொடங்கிட்டார். அவரால் காயப்பட்டவர்கள், அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் பலரும் இருந்தது. வருடங்கள் போக போக அபிஷேகம் குறைய தொடங்கிச்சு. அபிஷேகம் குறைஞ்சு அவர் ஜெபித்தால் நோய்கள் நீங்காத அளவுக்கு, அவர் ஜெபித்தால் பேய்கள் போகாத அளவுக்கு, அவர்கள் ஜெபித்தால் வெளிப்பாடுகள் வராத அளவுக்கு, அவர் யாரும் பிரசங்கத்துக்கு கூப்பிடாத அளவுக்கு ஆயிடுச்சு. போய் கடைசியில் எல்லாம் ஆறி எல்லாம் கைவிட்டு போய் அவர் மூளை முடுக்கில் ஒதுங்கி பரிதாபகரமாக படுக்கிற காலகட்டங்கள் வந்தது எனக்கு தெரியும். கடவுள் கொடுத்த நன்மைகள் தெரிந்து, கடவுள் எனக்கு என்ன கொடுத்தா, எனக்கு என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்கு, எனக்கு என்னென்ன வீக்னஸ் இருக்கு, இது தெரிந்து
யாரையும் மட்டம் தட்டாமல் யாரோட ஒப்பிட்டு பார்க்காமல் கொடுத்ததுக்கெல்லாம் நன்றி செலுத்த தொடங்கும் பொழுது ஆண்டவர் மறுபடியும் நம்மை ஆசீர்வதிப்பார், எடுத்து உயர்த்துவார். என்ன கொடுத்தார் என்று கேட்டு பொறாமைப்பட தொடங்கினால் நம்முடைய வாழ்க்கையில் அபிஷேகம் கைவிட்டு போகும். அன்னை மரியாள் செஞ்சது இதுதான். மாதா தன்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்ன, தன்னுடைய வீக்னஸ் என்னன்றது ஆண்டவருக்கு தெரியும், மாதாவுக்கு தெரியும். அதை மாதா ஜெபித்தாங்க. என்னது? வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். கடவுள் தன் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையும் என்னை பேறு பெற்றால் என்று போற்றுவார்கள். நம்ம இதை அடிக்கடி சொல்லிட்டு இருக்கணும். நம்ம இருக்கிற சூழ்நிலையில கடவுள் என்ன நல்லா ஆசீர்வதிச்சிருக்காங்க. வெறும் அடிமையாக இருந்த என்ன இவ்வளவு நல்லா வச்சுக்கிறாங்க. கடவுளை இன்னும் உயர்த்துவாங்க. இது சொல்லிக்கிட்டே இருக்கணும். மாதாவுக்கு மட்டும் சொன்னா பார்த்தாது, நாம சொல்லணும். இருக்கிற சூழ்நிலையை வச்சுட்டு சொல்லணும், ஆண்டவர் என்ன நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க, நல்லா வழி நடத்துறாரு, இன்னும் என்ன எடுத்து உயர்த்துவார். சொல்ல 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 நம்மை வளர்த்தி கொண்டிருக்கிற கடவுளுக்கு நம்ம மீது இரக்கம் தோணும், நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பார். அதனால தான் தாவீது பாடுவார், திருப்பாடல் 34 8வது வசனத்தில் சொல்லுவார், ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். தாவீதுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட செட்பேக்குகள் உண்டு, நெகட்டிவ் காரியங்கள் உண்டு. பிறந்த உடனே குழந்தை இறந்தது, மகள் கற்பழிக்கப்பட்டது, மகன் கொலை செய்யப்பட்டது. சிந்தித்து பார்த்தால் நிறைய பிரச்சனையோடு கடந்து போன தாவீது சொல்லுகிறார், இதெல்லாம் இருந்தாலும் என் கடவுள் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். தொடர்ந்தவர் திருப்பாடல் 116 12 13 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரின் பெயரை நான் தொழுவேன். அன்பார்ந்த உங்களை, ஞாயிற்றுக்கிழமையில பூசைக்கு போகும் பொழுது அந்த ஒரு வாரம் கடந்த கால வாழ்க்கையில் கடவுள் வழங்கிய எல்லா நன்மைகளுக்கும் நன்றி அறிதலாக மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து உள்ள நிறைய நன்றியோடு அன்று ஸ்துதிப்பதற்காக தன் கோயிலுக்கு போனோம். அங்கே போய் நின்றுட்டு ஏன்டவர் சோதிக்கிறீங்க, ஏன் கஷ்டப்படுத்துறீங்க, எந்தாலும் தண்ணடி விட மாட்டேங்கிறாரு, ஏன் ஆப்ரேஷன் நீங்க மாட்டேங்குது, இப்படியே பழப்பிட்டு இருக்காம இதுவரைக்கும் செஞ்சதுக்கு எல்லாம் நன்றி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆராதிக்கும் பொழுது அடுத்த ஆசீர்வாதங்கள் கடவுள் நமக்கு தர தொடங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். சீராக்கினுடைய புத்தகம் 30வது அதிகாரம் 24வது வசனம் சொல்கிறது. சீராக்கு 30:24 சொல்கிறது, பொறாமையும் சீற்றமும் உன் வாழ்நாள் குறைக்கும். பொறாமையும் சீற்றமும் உன் வாழ்நாள் குறைக்கும். இப்போ 2 காரியங்கள் சொன்னேன். ஒன்று, அறிவு தெளிவு இல்லாமல் போயிடுச்சு. ஊதாரி மகனுடைய அண்ணனுக்கு அறிவு தெளிவு எங்கே இல்லாமல் போச்சு? மூளையில் அறிவு தெளிவு இல்லாமல் போச்சு. என்ன அறிவு தெளிவு? கடவுள் யார், அவர் எனக்கு என்ன செஞ்சார், இந்த அறிவு தெளிவு இல்லாமல் போச்சு. அறிவு தெளிவு இல்லாமல் போகும்பொழுது என்ன வந்துருச்சு? மக்களை ஒப்பிட்டு பார்த்து அவனுக்கு பொறாமை வர தொடங்கிச்சு. பொறாமை எங்கே வரும்? உள்ளத்தில் பொறாமை வரும். மனதில் மூளையில் அறிவு தெளிவு இல்லாமல் போச்சு, உள்ளத்தில் பொறாமை வந்துருச்சு. இது ரெண்டும் வந்தால் 3வது ஒரு விஷயம் வரும். அது என்னது? வாயில் முணுமுணுக்கள் தொடங்கும். எனக்கு என் கடவுள், என் அப்பா என்ன செய்த என்ற அறிவு தெளிவு இல்லை என்றால், கடவுள் யார் என்ற அறிவு தெளிவு இல்லை என்றால் எனக்குள்ள பொறாமை வர தொடங்கும், உள்ளத்தில் பொறாமை வர தொடங்கும். அப்பொழுது ஆட்டோமேட்டிக்காக 3வது விஷயம், வாயில் முணுமுணுக்கள் வர தொடங்கும். இது சாதாரண மேட்ரு அல்ல. முணுமுணுப்பு என்பது சாதாரண மேட்ரு அல்ல, ஒரு பெரிய மேட்ரு. ஆண்டவர் நாவும் வாயும் எதற்காக கொடுத்தார்? பைபிள் சொல்கிறது, சீராக்கு 51:22 சொல்கிறது, ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக கொடுத்தார், அதை வைத்துக்கொண்டு நான் ஆண்டவரை புகழ்வேன். ஆண்டவரை புகழ்வதற்காக வைத்து இந்த நாவு வைத்துக்கொண்டு முணுமுணுக்க கூடாது. ஊதாரி மகனுடைய அண்ணன், இன்னைக்கு ஃபுல் கதை ஊதாரி மகனுடைய அண்ணன் தான். அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று கேட்டால் முணுமுணுக்க தொடங்கிட்டார். என்ன முணுமுணுக்க தொடங்கிட்டார்? நான் அடிமை போல நான் வேலை செஞ்சேன், உன்னுடைய கட்டளைகள் எதுவுமே நான் மீறியதில்லை, நீ கொடுத்த எந்த கட்டளையும் நான் மீறியதில்லை, ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நீ எனக்கு தந்ததில்லை, எல்லாம் அழித்து குட்டிச்சோராக்கி வந்தவருக்கு நீ உள்ள இடம் கொடுத்தீங்க, பாவம் செய்தவன் நீ ஏற்றுக்கொண்டீங்க. முணுமுணுத்து தள்ளிட்டான். முணுமுணுக்கிறது கடவுளுக்கு பிடிக்காது. காரணம், ஞானத்தினுடைய புத்தகம் 1:11 சொல்லுது. நல்ல கவனிங்க, ஞானத்தினுடைய புத்தகம் 1:11 சொல்கிறது, பயனற்ற முணுமுணுப்பு பற்றி எச்சரிக்கையாகிறீர்கள். கேளுங்க, பயனற்ற முணுமுணுப்பு பற்றி எச்சரிக்கையாகிறீர்கள், ஏனெனில் மறைவாய் பேசிய எதுவும் விளைவின்றி போகாது.
மறைவாய் பேசியது, முணுமுணுக்கு சத்தமாக பேசுறதல்ல, வாய்க்குள்ளதை முணுமுணுப்பாங்க. மறைவாய் பேசியது எதுவுமே விளைவின்றி போகாது. சில வீடுகளில் அக்காங்கள் ஃபுல் டைம் முணுமுணுத்துட்டே இருப்பாங்க. சமையல் கட்டில் பாத்திரம் எடுத்து குத்திட்டு முணுமுணுப்பாங்க. என் குடும்ப பாருங்க சொல்லி போயிருப்பாங்களே, கணவனை குறித்து, பிள்ளைகளை குறித்து, வாழ்க்கையை குறித்து முணுமுணுத்துட்டே இருப்பாங்க. அந்த முணுமுணுப்பது, மறைவாய் செய்கின்றது முணுமுணுப்பு கூட எதிர்விளைவின்றி முடிவடையாது. பயங்கர ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் அது. முணுமுணுத்தால், ஆண்டவர் கொடுத்த விஷயங்கள் எல்லாம் நன்றி செலுத்த வேண்டிய நாவு வைத்து கொண்டு முணுமுணுத்தால் அது எதிர்விளைவுகளுக்கு காரணமாகும். பைபிளிலே எடுத்துக்காட்டுகள் உண்டு. விடுதலை பயணத்தில் இஸ்ரேல் மக்களை முணுமுணுத்தார்கள். வரலாறு எடுத்து பார்த்தால் இஸ்ரேல் மக்களை போல அற்புதங்களும் அதிசயங்களும் பார்த்தவர்கள் இந்த உலகத்தில் இல்லை. பாரோ அரசனுக்கு எதிராக 10 அற்புதங்கள் ஆண்டவர் செய்தது நமக்கு தெரியும். தண்ணீர் இரத்தமயமாக மாறுவது தொடங்கி ஈக்கள், கொசுக்கள், தவளைகள் அப்படி சொல்லி 10 மிகப்பெரிய தண்டனைகள் கொடுத்தது பார்த்தவர்கள் அவர்கள். செங்கடல் 2ஆக பிளர்ந்தது பார்த்தது அவர்கள். பகலில் மேகஸ்தம்பமாகவும் இரவு அக்னி ஸ்தம்பமாகவும் வழி நடத்தப்பட்டது பார்த்தது அவர்கள். இத்தனை 40 ஆண்டுகள் இந்த பாலைவனத்தில் நடந்தும் செருப்பு தேயவில்லை, போட்டிருந்த ட்ரெஸ் கிளியவில்லை. மன்னா, பாறையிலிருந்து தண்ணீர், நான்வெஜ்ஜுக்கு நான்வெஜ், வெஜ்ஜுக்கு வெஜ்ஜு எல்லாம் அள்ளி கொடுத்தார். இதெல்லாம் பார்த்த பிறகும் அவர்களை புலம்பல் நிற்கவில்லை. ஏன் இஸ்ரேலில் சாவுக்குழிகள் இல்லையா? சவக்குழிகள் இல்லையா? இந்த கடலோரத்தில் எங்களை சாகடிக்க கொண்டு வந்தீர்கள். அங்கு ஆரம்பித்த முணுமுணுக்கள் 40 வருஷமும் முணுமுணுத்து கொண்டே இருந்தார்கள். ஆதலால் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு எச்சரிக்கை உண்டு. என்ன எச்சரிக்கை என்று கேட்டால், எண்ணிக்கை நூல் 14வது அதிகாரம் 29வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். எண்ணிக்கை 14:29 ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு எதிராக முறுமுறுத்த 20 வயதும் அதற்கு மேலும் எண்ணப்பட்ட மொத்த தொகையினரான நீங்கள் இப்பாலை நிலத்தில் பிணங்களாக விடுவீர்கள். எனக்கு எதிராக முறுமுறுத்தா 20 அதுக்கு மேற்பட்ட வயதுள்ளவர்கள். ஏன் 20 அதுக்கு மேற்பட்ட வயதும்? அந்த காலத்தில் இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தில் வாழ்கிற காலத்தில் 20 வயசுக்கு மேலே தான் மக்களுக்கு கொஞ்சம் அறிவு தெளிவு வரும். சுக்குக்கும் சுண்ணாம்புக்கும் வித்தியாசம் வரும். ஆனால் இந்த காலத்திலெல்லாம் 4 வயசுக்காரங்களுக்கே ஃபுல் தெளிவு தான். 4ன்றது கொஞ்சம் அதிகமாக சொல்கிறேன். 2.5-3 வயசுலே அறிவு தெளிவாக இருக்குது. எங்களோட சகோதரனுடைய பேத்திய கறிக்கடைக்கு கொண்டு போகும்பொழுது அந்த கடையில் 2.5 வயசுல குழந்தை கறிக்கடைக்காரங்கிட்ட சொல்கிறாங்க, எலும்பு இல்லாமல் கறி போடுங்க. 2.5 வயசுக்காரிக்கு தெரியுது. அறிவு தெளிவு. 20க்கு மேலுள்ள யாருமே பாலைவனம் தாண்டி கானான் நாட்டுக்கு போக மாட்டீர்கள். அப்படி என்றால் என்ன? பாலும் தேனும் ஒழுகுகின்ற காலகட்டம் உனக்கு வரணுமா? அது வராது. எப்படி இருந்தால் நீ முணுமுணுக்க தொடங்கினார். உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய குடும்பம் ஏதேன் தோட்டமாக வேண்டிய குடும்பம் பாலைவனமாக அங்கே நீ மடிந்து விடுவீர் என்று அதுக்கு அர்த்தம். முறுமுறுத்துட்டே இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் முறுமுறுப்பு. ஒரு அக்காவும் அண்ணனும் அவங்க 2 பிள்ளைகளும் சேர்ந்து கவுன்சிலிங்கு வந்தாங்க. ஒரு 20-25 மினிட் நேரம் தான் 4 பேரை உட்கார வச்சு பேசினேன். அந்த ஒரு 20-25 மினிட் நேரத்துக்குள்ள ஒரு 20-22 தடவை இந்த மனுஷன் தலையில் ஓங்கி அடிக்கிறாரு. என் தலை விதி அடிச்சிட்டு இருக்காரு. எனக்கே பயம், அது 2 பொழந்துருமானு அப்படி அடிக்கிறாரு மனுஷன். பல தடவை ஆன உடனே நான் கேட்டேன், ஐயா கொஞ்சம் ஓவர் அடிக்கிறீங்க, கொஞ்சம் கம்மியாக அடிங்க, சவுண்டு ரொம்ப ஓவராக இருக்குது, பயமாகுதான் நான் அப்படி சொன்னேன். உடனே அக்கா உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அக்கா என்கிட்ட சொன்னாங்க, சாமி மேரேஜ் முடிஞ்சு 18 வருஷமாச்சு. இந்த 18 வருஷத்தில் நான் அதிகமாக இந்த மனுஷன் சொல்கிற வார்த்தை எது கேட்டேன்னு கேட்டால் இந்த தலைவிதி தான் கேட்டிருக்கிறேன். அடிப்பார் தலைவிதின்னு சொல்லுவாங்க. புலம்பி முணுமுணுத்து வாழ்கிற மனுஷன். நிறைய பேருக்கு கடவுளுக்கு எதிரான எதிர்கேள்விகளும் பேச்சுகளும் உண்டு. திருப்தி இல்லாத, நிறைவில்லாத, நிம்மதி இல்லாத, முணுமுணுத்து புலம்பி வாழ்கிற நிறைய பேர் உண்டு. கடவுளுக்கு நன்றி சொல்லாதவர்கள், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தாதவர்கள் நிறைய பேர் உண்டு. அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் அருவருப்பார். எல்லாம் கொடுத்தும் திருப்தி இல்லாதவர்கள், 8-10 காரியங்கள் கேட்டது கொடுக்காததின் பேரிலே புலம்புகின்ற மக்கள் மீது ஆண்டவருக்கு கோபம் உண்டு. எப்படி நமக்கு தெரியும்? பைபிளில் ஒரு இறைவார்த்தை படிக்கிறேன், கொஞ்சம் கேட்டுக்கோங்க. மலாக்கி புத்தகத்தில் 3வது அதிகாரம் 13 முதல் 18 வரையுள்ள வசனங்கள் நானே படிக்கிறேன். ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார், எனக்கு எதிராக கடும் சொற்களை உதித்து வந்தீர்கள்.
என்கிறார் ஆண்டவர். உமக்கு எதிராக நாங்கள் என்ன கடும் சொற்களை உதிர்த்தோம் என்று வினவுகிறார்கள் மக்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், கடவுளுக்கு ஊழியம் செய்வது வீண், அவரது திருமுறைகளை கடைப்பிடித்து ஒழுங்குவதாலும் படைகளின் ஆண்டவர் திருமுன் மனம் வருந்தி நடந்து கொள்வதாலும் நமக்கு என்ன பயன்? இனிமேல் நாங்கள் ஆணவக்காரரே பேறு பெற்றோர் என்போம். கொடியோர் தலை தோங்குவது மட்டுமல்ல, கடவுளை அவர்கள் சோதித்து பார்த்தாலும் தப்பித்துக் கொள்கிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் கூறவில்லையா? அப்படின்னாக்கா ஆண்டவரை ஜெபித்தும் ஆண்டவரை பின்தொடர்ந்தும் போய் ஒரு பிரயோஜனம் கிடையாது. கொடியோர்களும் தீயோர்களும் எல்லாம் என்ன செஞ்சாலும் தப்பிக்கிறாங்க, நல்லா வாழ்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லையே, கடவுள் தண்டிப்பார் அழிப்பார்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? நல்லா தான் இருக்கிறாங்க, நாங்கள் தான் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் என்று புலம்புகிறீர்களே. அதை தொடர்ந்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அவரது பெயரை நினைத்து வாழ்வோருக்கென நினைவு நூல் ஒன்று அவர் திருமுன் எழுதப்பட்டது. கவனிங்க, ஆண்டவர் கஞ்சி நடந்து அவருடைய திருமுறைகளை கடைபிடித்து வாழ்கிற மக்களுக்கு என்று ஒரு திருநூல், நினைவு நூல் எழுதப்பட்டிருக்கு. எதுக்குன்னு சொல்றேன் கேளுங்க. நான் செயலாற்றும் அந்நாளில் அவர்கள் எனது தனி பெரும் சொத்தாக இருப்பார்கள். யாரெல்லாம் ஆண்டவர் கஞ்சி அவருடைய சட்டத்திட்டங்களை கடைபிடித்து வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பெயர் எழுதப்படுவார்கள், அவர் செய்த காரியங்கள் எழுதப்படும். அதுக்கப்புறம் என்னாகும்? ஆண்டவர் செயலாற்றுகின்ற காலகட்டம் வரும்பொழுது இவர்கள் எல்லாம் தனி பெரும் சொத்தாக மாறுவார்கள். அடுத்தது, ஒரு தந்தை தமக்கு பணிவிட செய்யும் மகன் மீது கருணை காட்டுவது போல் நான் அவர்கள் மீது கருணை காட்டுவேன். ஒரு அப்பா மகன் மீது கருணை காட்டுவது போல ஆண்டவர் தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றி கட்டளைகளை கடைபிடித்து ஆண்டவர் கஞ்சி வாழ்கிற மக்கள் மீது கருணை காட்டுவார். அடுத்தது கேளுங்க, அப்போது நீங்கள் நேர்மையாளருக்கும் கொடியோருக்கும் கடவுளுக்கு ஊழியம் செய்வோருக்கும் ஊழியம் செய்யாதோருக்கும் உள்ள வேற்றுமையை கண்டுகொள்வீர்கள். அந்த நேரம் வரும்பொழுது, எந்த நேரம் வரும்பொழுது? ஆண்டவர் செயலாற்றுகின்ற காலகட்டம் வரும்பொழுது நேர்மையாளருக்கும் நேர்மையற்றோருக்கும் கடவுளுக்கு ஊழியம் செய்கின்றவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வேற்றுமையை அப்பொழுது நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இப்போ உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க, நாங்கள் ஜெபித்தோம் என்ன கொடுத்தீங்க, நாங்கள் உழைச்சோம் என்ன செஞ்சீங்க, ஆணவக்காரர்கள் கொடியோர்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே, இப்படி புலம்புகிற மக்களுக்கு ஐயோ கேடு. அதே நேரத்தில் கடவுளுக்கு அஞ்சி கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து வாடுகிறவர்களுக்கு என்று ஒரு நினைவு நூல் எழுதி ஆண்டவர் பணி செய்கிற காலம், செயலாற்றுகின்ற காலகட்டம் வரும்பொழுது அவர்கள் மீது இரக்க பெருமழையை பொழிந்து ஆசீர்வதித்து, ஒரு அப்பா பிள்ளைக்கு கருணை காட்டுவது போல அவர்கள் மீது கருணை காட்டி நல்லோர்க்கும் தீயோர்க்கும் கடவுளுக்கு ஊழியம் செய்கின்றவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வேற்றுமையை காட்டுவேன் என்று மிக தெளிவாக பைபிள் சொல்லுது. இது மனித வார்த்தை அல்ல. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் வரும், அன்னைக்கு நாம் துன்பப்படுவதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் கைமாறு கிடைக்கும் என்றுதான் பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். அன்பார்ந்தவங்களே, 3 காரியங்கள். 1, ஊதாரி மகனுடைய அண்ணனுக்கு அறிவு தெளிவு இல்லாமல் போச்சு. 2, அவன் தான் யாரு, தனக்கு என்ன ஆண்டு கொடுத்தாரு தெரியாமல் போனதுனாலே பிறரோட ஒப்பிட்டு பார்த்து பொறாமைப்பட தொடங்கினான். 3வது, அவனுக்கு முணுமுணுப்பு வந்தது. ஆனால் என்னாச்சு தெரியுமா? அறிவு தெளிவு வந்த ஊதாரி மகன் அப்பா வீட்டுக்கு திரும்பி வந்தான். செய்த பாவங்கள் அறுக்கிட்டு மன்னிப்பு கேட்டான். அப்பா வீட்டுக்குள்ள நுழைந்தான். அவனை கழுவி குளிப்பாட்டினாங்க. புத்தாடைகள், கைகளில் மோதிரம், புதிய மிதியடிகள், கொடுத்த விருந்து கன்று அவனுக்கு விருந்து. ஆனால் வாழ்நாள் முழுவதும் அப்பா கூட வாழ்ந்தவன், கடுமையாக உழைத்தவன், எந்த கெட்ட பழக்கம் இல்லாதவன் இப்போது என்னாச்சு? முணுமுணுத்து புலம்பி பொறாமைப்பட்டு கடவுள் ஒன்றும் தரவில்லை என்ற சங்கடத்திலே அவன் வீட்டுக்கு வெளியே நிற்கிறான். வீட்டுக்குள்ளே இருந்தவன் வீட்டுக்கு வெளியே போயிட்டான். ஊர் சுற்றி நடந்தவன் இப்போ வீட்டுக்குள்ள மகனாக மாறிவிட்டான். வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பாட்டி எனக்கு ஒரு தமிழில் ஒரு பழமொழி சொல்லி கொடுத்தாங்க. பழமொழி இதுதான்: ஆதியில் வந்தவன் வீதியில் நிற்கிறான், நேற்று வந்தவன் நெய்யே திங்கிறான். அருமையான பழமொழி. ஆதியில் வந்தவன் வீதியில் நிற்கிறான், நேற்று வந்தவன் நெய்யே திங்கிறான். நேற்று வந்தவன் ஊதாரி மகன் உள்ள போய் நெய்யை திங்கிறான். ஆதியில் வந்தவன் வீதியில் நிற்கிறான். என்ன அர்த்தம்? சில நேரங்களில் ஜபம், சாமி, கோயில, பக்தி, விசுவாசம் என்றெல்லாம் நாம் பயங்கர பக்திமான் விசுவாசி என்று நினைத்து கொண்டிருக்கிற பலரும் ஒருவேளை வாழ்க்கை சிக்கல்களில் ஆலயத்தை விட்டு, கடவுளை விட்டு, கோயிலை விட்டு, சபையை விட்டெல்லாம் வெளியே போகலாம். தரவில்லை, கொடுக்கவில்லை, புலம்பி முணுமுணுத்து வெளியே போகலாம். ஆனால் இதுவரைக்கும் தண்ணெடுத்த பொம்பளை விஷயத்தில் வீக்காகி எல்லாம் பாவம் செஞ்சு நாத்திகம் பேசி நடக்கிறவனெல்லாம் ஒருவேளை
ஒரு நாள் மனமாறி அறிவுத்தெளிவு வந்து திரும்பி வந்து உள்ள நுழையலாம். ஆதலால் முணுமுணுப்பு ரொம்ப டேஞ்சரான மேட்ரு, பொறாமைகள் டேஞ்சரான மேட்ரு. இந்த நாட்களில் நம்ம உட்கார்ந்து அறிந்து கொள்ளணும், எனது என் கடவுள் யார், கடந்த காலங்களில் அவர் எனக்கு என்ன கொடுத்தார், அவர் அரும்பெரும் செயல்களை செய்துள்ளார், எனக்கு அருமையான எதிர்காலத்தை அவர் உருவாக்கியுள்ளார், அடிமையாக இருந்து என்னை எடுத்து உயர்த்தி கொண்டிருக்கிறார் அப்படின்லாம் சொல்ல வேண்டிய மகனும் மகளும் தான் நீங்களும். வாயில் இனிமேல் என்னத்தான் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் புலம்பிலும் முணுமுணுக்கும் நமக்கு இருக்கக்கூடாது. மாறாக என்ன இருக்க வேண்டும்? அபக்கூக் இறைவாக்கினார் 3வது அதிகாரம் 17-18 வசனத்தில் சொல்லுவார், அத்திமரம் துளிர்த்து அரும்பாமல் போயினும், திராட்சை கொடிகள் கனிதராவிடினும், ஒலிவ மரங்கள் பயனற்று போயினும், வயல்களில் தானியம் விளையாவிடினும், கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும், மந்தையில் மாடுகள் இல்லாமல் போயினும், நான் ஆண்டவரில் களி கூறுவேன், என் மீட்பெறாம் கடவுளில் மகிழ்ச்சி கூறுவேன். வீட்டில் ஓயாத பொருளாதார நெருக்கடி வந்தாலும், ஜப்தி நோட்டீஸ் ஒட்ட வச்சாலும், வீட்டுக்கார் தண்ணடிச்சு 4 காலம் நடந்தாலும், பிள்ளைகளுக்கு நீங்காத நோய்கள் வந்தாலும், எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைந்தாலும் நான் புலம்ப மாட்டேன், நான் முணுமுணுக்க மாட்டேன், நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துவேன் என்று சொன்னால் அந்த மகனை அந்த மகளை ஆண்டவர் நினைவு நூலிலே பேர் எழுதி வைப்பார்கள். ஆண்டவரை செயல்படும் காலம் வரும்பொழுது அவர்கள் மீது கருணை காட்டுவார். ஆண்டவரை கடைபிடிக்கின்ற மகனுக்கும் ஆண்டவரை பின் செல்லாத பிள்ளைக்கும் உள்ள வித்தியாசம் ஆண்டவர் செஞ்சு காட்டுவார். இந்த வாக்குறுதி கொடுத்தது மனிதன் அல்ல, கடவுள். அதோடு செய்தே முடிப்பார். அன்பாவது உங்களை கடந்த காலங்களில் முணுமுணுத்ததுக்கு, புலம்பியதற்கு, சங்கடப்பட்டதற்கு எல்லாம் மன்னிப்பு கேட்டு திரும்பவும் அறிவு தெளிவுள்ளவர்களாக அப்பா பிள்ளைகளாக மாற முயற்சி செய்வோம். கரங்கள் கூப்புவோமா? கண்களை மூடுவோம். ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். ஓ நல்ல தெய்வமே, வெறும் சாதாரண மனிதர்களாக வாழ்க்கையில் நல்லது கிடைக்கும் பொழுது நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம். எதிர்பாராத நிகழ்வுகள் வாழ்க்கையில் வரும்பொழுது உடைந்து போய்விட்டோம், முணுமுணுத்தோம், புலம்பினோம், கடவுளை வெறுத்தோம், சில நேரங்களில் ஜெப வாழ்க்கையை விட்டு விட்டோம், நாத்திகம் பேசி விட்டோம், பலரையும் வெறுக்க தொடங்கிட்டோம், பொறாமைப்பட தொடங்கிட்டோம். எங்களுடைய கண்ணோட்டங்கள் மாற்றித்தாரும், எங்கள் அணுகுமுறைகள் மாற்றித்தாரும், எங்கள் விசுவாசம் ஆழப்படட்டும். ஆண்டவரே, துன்ப துயரங்கள் ஏற்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் என் கடவுளுடைய அன்பில் இருந்து என்னை பிரிக்கக்கூடியது எது என்று பவுலடிகளார் சொன்னது போல எங்களை ஆத்மீகம் வெறும் விசுவாசத்திற்காக மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்கின்ற பக்குவம் அடைவதற்கும் எங்கள் ஜெபமும் ஆத்மீக வாழ்க்கையும் பயனுள்ளதாக மாறட்டும். இந்த இறைச்செய்தி கேட்கின்ற ஏராளமான மக்களுக்கு தங்கள் வாழ்க்கையுடைய முணுமுணுக்கல்கள் அகன்று போய் ஆண்டவர் ஸ்துதிக்கின்ற, நன்றி செலுத்துகின்ற, ஆண்டவருடைய கட்டளைகளை கீழ்ப்படுகின்ற மக்களாக மாறட்டும். மாதாவே, சூசியப்பரே, எல்லா புனிதர்களை புனிதைகளே எங்கள் மக்களுக்காக திருச்சபைக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.